தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து ராமேஸ்வரத்தில் போராட்டம் தொடர்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், தங்கச்சி மடத்தில் தர்ணா போராட்டத்தில் மீனவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். தற்பொழுது ராமேஸ்வரத்தில் போராட்டம் நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. களச்சூழல் என்ன? நிச்சயமாக அந்த ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தை சேர்ந்தவர் மீனவர், அந்த 21 வயதான மீனவர் அவரை சுட்டுக்கொண்ட இலங்கை கடற்படை நேற்று சுட்டுக்கொண்டதை தொடர்ந்து தற்போது அந்த உடலை வாங்காமல் பிரேத பரிசோதனை நிறைவு பெற்ற பின்னரும் உடலை வாங்காமல் தொடர்ந்து 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த தங்கச்சி மடம் பகுதியில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மட்டுமல்லாது இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட குழந்தைகளுடன் தங்களுடைய போராட்டத்தில் வலுப்படுத்தும் விதமாக ஏராளமான பங்கேற்றிருக்காங்க. மிகவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தை பொறுத்தளவுக்கு இவர்கள் 2 கோரிக்கை முன்வைக்கிறார்கள். ஒன்று, வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் நேரடியாக போராட்ட களத்திற்கு வந்து இதுபோன்ற நிகழ்வுகள் இனி வருங்காலத்தில் நடைபெறாது என்ற உறுதியை கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். மற்றொன்று கோரிக்கையானது மிக முக்கியமாக, அதாவது இலங்கை கடற்படையினரை கைது செய்து இந்த பகுதியில், அதாவது தமிழக சிறையில் வைக்க வேண்டும் என்று 2 கோரிக்கைகளை வலியுறுத்த இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த இடத்தில் இந்த போராட்ட குழு பிரதிநிதி டோம்னிக் ரவி அவர்கள் நம்மோடு அவர்கிட்ட கேட்கலாம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறீங்க, தொடர்ச்சியான போராட்டங்கள் நடைபெற்றிருக்கீங்க, மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போனீங்க. இது மாதிரியா மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கு முன்னெடுத்து கருத்துக்களை சொன்னாங்க? அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டீங்களா இல்லையா? இல்லை, ஒவ்வொரு முறையும் மாவட்ட ஆட்சியரும் சரி, ஆட்சியாளரும் சரி, இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்த பின்பு ஒரு வாய் வார்த்தை மூலமாக மட்டுமே இந்த மீனவர்களை ஏமாற்றுகின்ற ஒரு போக்கு தான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. 2011 ஒரு 4 மீனவர்களை பதைக்க கொண்டு சுட்டுக் கொண்டது இளைய சிங்கள இராணுவம். அதற்கு பின்பும் இது திரும்ப ஒரு 21 வயது இளைஞனை துடிதுடிக்க கொன்றிருக்கின்ற சம்பவம் மீனவர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்திய அரசும் மாநில அரசும் ஒவ்வொரு முறையும் இது போது சம்பவம் நடக்கும்போது அவர்களுக்கான ஒரு இழப்பீடை கொடுத்துவிட்டு ஒதுங்கிவிடலாம் என்ற போக்கினை தொடர்ச்சியாக கடைபிடிக்கிறார்கள். இதை நாங்கள் மீனவர்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுக்கு இழப்பீடு தேவையில்லை. இதற்கான நிரந்தரமான ஒரு தீர்வு வேண்டும். இது சிங்கள இராணுவம் இனிமேல் இது போன்ற ஒரு படுகொலையை மீனவர்கள் மத்தியிலே செய்யக்கூடாது என்று அதற்கான வழிமுறையை மத்திய அரசாங்கம் எங்களுக்கு ஆணித்தரமாக ஒரு உத்தரவாதத்தை தர வேண்டும். அதுவரை நாங்கள் இந்த இறந்து கிடக்கின்ற அந்த சடலத்தை நாங்கள் வாங்காமல் எத்தனை நாள் ஆனாலும் மத்தியில் இருக்கின்ற அமைச்சர்களும் மாநிலத்தில் இருக்கின்ற அமைச்சர்களும் இந்த போராட்ட களத்திலே எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் நாங்கள் இங்கிருந்து களைவதாக இல்லை. இது போராடினோம், சென்றோம், கலைந்தோம் என்று ஒவ்வொரு முறையும் நடப்பதனாலே இங்கே மீனவர்கள் பிரச்சனை மத்திய மாநில அரசுகளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு அலட்சிய போக்கை கடைபிடிக்கிறாங்க. இந்த அலட்சிய போக்கை இனிமேல் கடைபிடிக்க கூடாது. இதற்கு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த இளைய மீனவர்களும் இங்கே இருக்கின்ற அனைத்து இளைஞர்கள், பெண்கள் எல்லோரும் கூடியிருக்கின்றோம். இதற்கு இறுதியான ஒரு முடிவை மத்திய அரசாங்கம் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். பார்த்தீங்கன்னா, அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலமாக பிரதமர் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதை இந்திய தூதர் மூலமாக அங்கு உள்ள இலங்கை பிரதமருக்கு அனுப்பப்பட்டிருக்குது. அதில் மிக முக்கியமாக இங்கு ஒரு விசாரணை கமிஷன் நடைபெற வேண்டும், நடத்த வேண்டும். இந்த விஷயத்திற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் இருக்காங்க. இது போதுமானதாக நினைக்கிறீங்களா மத்திய அரசு நடவடிக்கை? இல்லை, ஒவ்வொரு விசாரணை இந்தியாவிலும் சரி, இந்தியாவில் எப்போது விசாரணை கமிஷன் அமைத்தாலும் அந்த எந்த விசாரணை கமிஷனில் வெற்றி பெற்றிருக்கின்றது என்ற கேள்வி இருக்கிறது. பேரளவுக்குத்தான் கமிஷன் என்றாலே அது விசாரணை கமிஷன் என்பது ஒரு பேரளவுக்கு மட்டும்தான், ஒரு கண் துடைப்பாக தான் நாங்கள் கருதுகிறோம். இங்கே ஏற்கனவே பல முறை மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இங்கே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது.